தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 19 தொடக்கம் 26 வரை. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணார்ந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகின்றேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு எமது வாழ்வியலோடு கலந்த உண்மைகளை இன்று நற்செய்தியாக தருகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். இன்று 2 தெரிவுகள் எமக்கு தரப்படுகின்றன. செல்வந்தர் தரப்படுகின்றார், அதே வேளையில் லாசர் என்ற ஒரு ஏழையும் தரப்படுகின்றார். இந்த இருவரும் எமது வாழ்வுக்கு ஒரு தெரிவுகளாக தரப்படுகின்றார்கள். இந்த தெரிவுகளிலே நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம் என்று நாங்கள் சிந்திக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த உவமையை சொல்லுகின்ற போது இந்த உவமையை எமது மனங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவோம். செல்வர் ஒருவர் இருக்கின்றார், ஏழையும் இருக்கின்றார். செல்வர் தன்னுடைய பாட்டிற்கு அவர் வாழ்ந்து வருகின்றார். தனது செல்வத்தை அவர் பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார். ஏழை லாசரும் இருக்கின்றான். அவன் பல வேதனைகளுக்கு உள்ளாகின்றான். ஆனால் அவன் தனது வாழ்க்கையை முடித்து விண்ணகம் நோக்கி செல்கின்றான். இந்த செல்வந்தரும் இறந்து போகின்றார். அவர் பாதாளத்துக்குள் செல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த 2 தெரிவுகளும் எமது கண்ணுக்கு முன்னாலே தரப்படுகின்றது. எமது வாழ்க்கையிலே நாங்கள் எந்த தெரிவை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம்? செல்வந்தரை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோமா, அல்லது லாசரை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோமா என்று நாங்கள் சிந்திப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முறை சுவாமி விவேகானந்தரிடம் ஒருவர் சென்று, குருவே, நான் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே களவுகள் செய்யவில்லை, பொய்கள் சொல்லவில்லை, நான் பிறரை வஞ்சிக்கவும் இல்லை, நான் என்னுடைய பாட்டிற்கு வாழ்ந்து வருகின்றேன், கொலைகள் செய்யவில்லை, விபசாரம் செய்யவில்லை என்று அவன் தான் செய்யாத ஒன்றையும் சொல்லிக்கொண்டு எனக்கு மோட்சம் கிடைக்குமா என்று சுவாமியிடம் கேட்டார். அப்போது விவேகானந்தர் அந்த வந்த நபரிடம் சொன்னார், இங்கே இருக்கின்ற இந்த மேசையை பார், கதிரையை பார், இவை அனைத்தும் மோட்சத்துக்கு செல்லும் என்றால் நிச்சயமாக நீயும்
மோட்சத்துக்கு, விண்ணக பேரின்ப அந்த மாட்சிக்கு நீயும் செல்லுவாய் என்று சொன்னார். அப்போது அந்த வந்த நபர் சுவாமியிடம் கேட்டார், குருவே, ஏன் இந்த கதிரையை மேசையை நீர் ஒப்பிட்டு சொல்லுகின்றீர் என்று சொல்லுகின்ற போது, இந்த கதிரை அல்லது இந்த மேசை, இந்த பொருட்கள் அனைத்தும் கொலைகள் செய்யவில்லை, களவுகள் செய்யவில்லை, அல்லது வேறு வேறு தீய செயல்கள் செய்யவில்லை. அப்படியானால் இவை அனைத்தும் செய்யாதபடியால் இவை விண்ணகத்திற்குள் செல்லுமென்றால் நீயும் செல்லுவாய். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நீ செய்வதில்லை என்று சொல்வதால் மட்டுமல்ல, பிறருக்கு நீ எதை செய்கின்றாய் அதையும் வைத்துத்தான் விண்ணகத்திலே உனக்குரிய இடம் இருக்கின்றது என்று அந்த நபரிடம் சொன்னார். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய யாக்கோபு தான் எழுதிய திருமுகத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே, செயல்களற்ற விசுவாசம் செத்தது. எனவே நாங்கள் செயல்களிலே காட்டாமல் வெறுமனே விசுவாசத்தை கொண்டு வாழ்ந்தோம் என்றால் அதிலே பயனில்லை. அவ்வாறுதான் இந்த செல்வந்தர் இன்றைய நற்செய்தியிலே வாழ்ந்து வருகின்றார். அவர் லாசரை பார்க்கின்றார், ஆனால் அவனுக்கு எதையும் கொடுக்கவில்லை. செல்வந்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வசதிகள் அனைத்தும் இருந்தும் அவனிடம் ஒரு மனமும் இல்லாமல் இருந்தது. அவன் மாறாக அந்த லாசரை துரத்தி விடவில்லை, அல்லது அவனுக்கு வேறொரு தீங்கும் செய்யவில்லை. மாறாக தன்னிடம் இருப்பதை அவன் லாசருக்கு கொடுக்க மறுத்துவிட்டான். இதைத்தான் நாங்கள் பல வேளைகளிலே நமது வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். அக்கறையற்ற தன்மையாக மற்றவர்களிடம் நாங்கள் ஒரு அக்கறை இல்லாத குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். செல்வந்தரை போல எங்களிடம் நிறைய பணம் இருக்கின்றது, வசதிகள் இருக்கின்றது, சொத்துக்கள் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு அவை அனைத்தையும் நாங்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அது பயன்படக்கூடாது என்ற வகையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரங்களே, அப்படி வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், செல்வந்தரும் இறந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்டு கொண்டிருந்தார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் தருகின்ற நிலையான வாழ்வை நாங்கள் பரிசாக்கி கொள்ள வேண்டுமென்றால் பிறரிலே அக்கறை கொள்ளுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும். எமது கண் முன்னாலே பலர் எங்களுக்கு தரப்படுவார்கள், பலர் தேவையில் உழல்வார்கள், பலருக்கு எங்களுடைய உதவி தேவைப்படும். அப்போது நாங்கள் மற்றவர் மீது அக்கறை கொண்டவர்களாக, நல்ல உள்ளம் படைத்தவர்களாக, எங்களிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து வாழுகின்ற போது நாங்களும் அந்த இறை ஆட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்வோம். இது செல்வந்தர். இரண்டாவதாக லாசர் என்ற ஏழை எங்களுக்கு ஒரு தெரிவாக தரப்படுகின்றார். லாசருக்கு பலதரப்பட்ட துன்பங்கள் அவரது வாழ்க்கையிலே நடைபெறுகின்றது. அவன் ஒரு ஏழையாக இருக்கின்றான், மற்ற மனிதர்களாலே அவன் புறந்தள்ளப்படுகின்றான். அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம், அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவன் பல வேதனைகளுக்குள்ளே, துன்பங்களுக்குள்ளே அடிமையாகின்றான். அவனுடைய உடல் முழுவதும் புண்ணாக இருக்கின்றபடியால் பல்வேறுபட்ட துன்பங்களை அவர் அனுபவித்திருப்பார். கிறிஸ்து இயேசுவிலே அன்புமிக்க சகோதரங்களே, இவை அனைத்துக்குள்ளும் லாசர் என்ற ஏழை அவன் சகிப்புத்தன்மையோடு ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்த வாழ்க்கையை வாழுகின்றான். அவன் இவ்வளவு துன்பங்கள் பட்டாலும், சவால்கள் வேதனைகள் பட்டாலும், பசியாலே அவன் வாடினாலும் ஆண்டவரிலே கொண்ட நம்பிக்கையில் அவன் தளரவில்லை. அவன் ஆண்டவரை பற்றி கொண்டான். அதனால் தான் இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம், அந்த ஏழை இறந்தார், வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். எனவே நாங்கள் இந்த வாழ்க்கையிலே எவ்வளவுதான் துன்பங்கள் பட்டாலும், எவ்வளவு சவால்கள் வேதனைகளை நாங்கள் அனுபவித்தாலும் சகிப்புத்தன்மையோடு வாழுகின்ற போது எமக்கு நிச்சயமாக விண்ணக வீட்டிலே ஒரு இடம் இருக்கின்றது என்ற உண்மையை இன்றைய நற்செய்தி எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது இது ஒரு நிலையற்ற உலகமாக இருக்கின்றது. நாங்கள் மிஞ்சி போனால் 100 வருடங்கள் அல்லது 90, 80 அப்படியான வருடங்கள் தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுவோம். ஆனால் இந்த நிலையற்ற நிம்மதி இல்லாத இந்த உலகிலே நாங்கள் பல செல்வத்தை தேடி தேடி ஓடுகின்றோம், அலைந்து திரிகின்றோம். ஆனால் நிலையான நித்திய வாழ்வை தருகின்ற ஆண்டவரை பல சந்தர்ப்பங்களிலே மறந்து விடுகின்றோம். இன்று எங்களுக்கு செல்வந்தர் தரப்படுகின்றார், லாசர் என்ற ஏழையும் தரப்படுகின்றான். இந்த 2 தெரிவுகளிலே நாங்கள் எந்த தெரிவை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்று ஆண்டவர் இயேசு என்று எங்களுக்கு ஒரு கேள்வியை விடுக்கின்றார். அன்புமிக்க சகோதரங்களே, நாங்கள் மற்றவர் மீது அக்கறையுள்ள மனிதர்களாக இருக்கப் போகின்றோமா? சகிப்புத்தன்மையோடு வாழப் போகின்றோமா? இப்படி நாங்கள் வாழுகின்ற போது நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களாக, ஆண்டவருடைய மக்களாக நாங்கள் மாறப்போகின்றோமா என்று எங்களுக்குள்ளே கேட்டு பார்ப்போம். ஆண்டவர் தருகின்ற அந்த வாழ்வை நாங்கள் சுவைக்க விசுவாசத்தோடு நாங்கள் பயணிப்போம். ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.